ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோட ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். அப்போல்லாம் நம்மளுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். என்னடா நாம் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்ட்டு. அப்போ நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா ஏன் இப்படி நடக்குதுன்னு? அதை யோசிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னடா சொல்ல வர, டேரெக்டாக சொல்டா அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் திட்டுவீங்க. ஸோ டேரெக்டாகவே சொல்லிடுறேன். நம்ம லைஃப்பில் இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, அப்போ நம்ம நினைக்கும் போது அதுக்கு தேவையான அளவுக்கு எல்லா சோர்ஸும் இருந்தாலும் சில நேரம் அந்த சோர்ஸுக்கு மீறி நம்மளால் அந்த விஷயம் செய்ய முடியாது. அதாவது நமக்கு எல்லாமே நமக்கு செய்யறதுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம செய்யணும்னு நினைக்கக்கூடிய காரியம் உடனே தடைப்பட்டு போயிடும். அதுக்கு காரணம் என்னென்னா, அப்போ கிரகங்கள் நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியாமல் நாம் பண்ணுறது தான். பொதுவாக நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிர்ஷ்டம், ஆபத்து இது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு எப்பயுமே சாதாரணமாகவே இருக்காது. ஒரு நாள் நல்ல உச்சத்தில் இருக்கோ, ஒரு நாள் ஆபத்தில் இருக்கோ. அந்த ஆபத்தில் இருக்கும்போது தான் நம்ம ஒரு காரியம் செய்யும்போது அது தடையை ஏற்படுத்துது. இந்த மாதிரி தடைகள், தாமதங்கள் வராமல் இருக்க கிரகங்கள் பர்டிகுலராக எப்படி அமைஞ்சிருக்கு, அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும். அப்படி நாம் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கிரகங்களால் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தான் கும்ப ராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்ப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. திரும்பவும் சொல்கிறேன், கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன மாதம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது மாதமான ஏப்ரல் மாதம் நடந்துட்டுருக்கு. ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டு வரைக்குமே நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனாலேயே ஏப்ரல் மாதம் ஒரு முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஏப்ரலுடைய 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு, ஏப்ரல் 17 சித்திர மாத அமாவாசை, ஏப்ரல் 19, 20 அக்ஷய திருதி, இந்த மாதிரி நிறைய சிறப்பான நாட்கள் இருக்குது. அதனால் இந்த நாட்களுடைய இதை வைத்து கிரகங்களால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் அக்ஷய திருதி முடிந்தாலும் வளர்பிறையில் வரக்கூடிய நாட்கள் அக்ஷய திருதிக்கு இணையான நாட்கள் தான். அதனால் இந்த நாட்களில் என்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சு பயன்பெறுங்க. சரி வாங்க உங்களுக்கான பலன்களை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களே, சுற்றி வளைத்து பேசாமல் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் நின்று பேசக்கூடிய யதார்த்தவாதி நீங்கள். வஞ்சகம் என்பது துளியும் தெரியாத ஒன்று. அந்த துளியும் தெரியாத ஒன்றுக்கேற்பவே நீங்கள் செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா சிறப்பு பலன்களாக இந்த பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கும்ப ராசிக்காரங்களுக்கும் நேரடியாக மேலதிகாரி உங்களுக்கு உதவாதவாதவாறு இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு மறைமுகமாக ஆதரவு அளிப்பாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க மேலே கோபப்படாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு போகிறது நல்லது. நீங்கள் யோசிப்பீங்க, மற்றவங்களுக்கெல்லாம் பண்ணுறாங்களே நமக்கு பண்ணலையேன்ட்டு. ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம்னா, இப்போ உங்களுக்கு அவங்க மறைமுகமாக உதவி செய்கிற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் அவங்கள பற்றி யோசிக்காமல் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. அவங்க உங்களுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுத்து உதவிகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உத்தியோகத்தில் இந்த மாதிரி நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் செயல்படுங்க. அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்க உங்களுடைய சிறு தொழிலை விரிவாக்க செய்கிறதுக்கு முதலீடுகள் இப்போ நீங்கள் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் முதலீடுகள் பண்ணுங்கள். முதலீடுகளுக்கு பண்ணுவதற்கு வங்கி கடன்களும் எளிதில் கிடைக்கும், கடன்கள் வெளியில் கேட்டாலும் கிடைக்கும். ஸோ கவலை வேண்டாம். சிறு தொழிலை விரிவாக்க செய்ய தாராளமாக இந்த டைம் ஸ்டெப் எடுத்து வைக்கலாம்.
அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுங்க. அந்த முயற்சிக்கேற்ப பலன் கிடைக்கும். நீங்கள் சின்னதாக முயற்சி பண்ணிங்கன்னா அந்த சின்ன முயற்சிக்கேற்ப பலன் கிடைக்கும். பெருசாக ஹார்ட் ஒர்க் முயற்சி போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும். ஸோ வியாபாரக்காரங்களுக்கு இந்த மாதிரி முயற்சியில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது என்பது குறிப்பிடப்படுது. ஸோ வியாபாரக்காரங்களும் கவலை இல்லாமல் செயல்படுங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் கவலை இல்லாமல் செயல்படுங்க. அதுதான் மெயினாக சொல்லப்படுது. அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க தலைவன் தலைவிகள் யாராக இருந்தாலும் பண தேவைக்கேற்பவே இந்த டைம் கிடைக்குங்க. மாமியார் மருமகள் உறவு நன்றாக இருக்கும். உறவினர் விருந்தினர்களுடைய வருகை ஏற்பட்டு மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த டைம் உங்கள் கனவு பழிக்குங்க. உங்கள் கனவு பழிக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை உருவாகுது. குடும்ப தலைவிகள்லாம் நீங்கள் அந்த கனவை கண்டிப்பாக நிஜமாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தலைவனும் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாவே பணம் தேவைக்கேற்ப கிடைக்கிறதுனால உங்கள் கனவு நிச்சயமாக பழிக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். அதே போல் விருந்தினர்களுடைய வருகை ஏற்படும் போது அது செலவாகுதுன்ட்டு கவலைப்படாமல் அவங்களோட என்ஜாய் பண்ணிங்கன்னா மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே அதிகரிக்கும். ஸோ அதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியது என்பதை புரிந்து அதற்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்கள் அடிக்கடி நீங்கள் லொக்கேஷன் பார்ப்பதற்கு மற்றும் சொந்த ஊருக்கு செல்வது இந்த மாதிரி அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். ஆக்சுவலி அந்த அலைச்சல் இருக்கிறத அலைச்சல்னு பார்க்காம வேலைன்னு பார்த்து செயல்படணும். இந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்கள் அலைச்சல் வீண் போகாது. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச உயரத்துக்கு போக முடியும். அதனால் அலைச்சல் இருந்தாலும் போங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு வீண் போகாது என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் நீச்சல், டென்னிஸ் மற்றும் மற்ற விளையாட்டுத் துறையில் சேர்ந்து பயிற்சி பெற நினைத்திங்கன்னா கண்டிப்பாக அதில் சேருங்க. அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்கு பயன்படி இருக்கும். இப்போ வேறு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சம்மர் வந்துருச்சு. அதனால் கண்டிப்பாக இதிலெல்லாம் சேர்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ கிளாஸ் போகிறது தான் நல்லது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதாவது அக்ஷய திருதி நாளுடைய சிறப்புகளும் அதில் நீங்கள் செய்ய முடியாததை இப்போ என்ன செய்தால் நல்லது அப்படிங்கிற சிறப்புகளையும் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறுங்க. சித்திர மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை அக்ஷய திருதி என்று அழைக்கப்படுது. அக்ஷயம் என்றால் வளர்வது, பெருகுவது என்று அர்த்தம். அப்படியாக அக்ஷய திருதி அன்னைக்கு நாம் என்ன பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் மிகவும் பெருகி பலம் சேர்க்கும். அதோடு குறைவில்லாத செல்வத்தை அள்ளித்தரும். அந்த திருநாளாக அக்ஷய திருதி இன்றளவுக்கு போற்றப்படுது. இதனுடைய சிறப்புகள் பற்றி புராண கதைகளில் நிறையவே கூறப்பட்டிருக்கு. தர்மர் சூரிய பகவானை வேண்டி அக்ஷய பாத்திரம் பெற்றது. மணிமேகலை அக்ஷய பாத்திரம் பெற்றது. இவ்வளவு ஏன் சிவபெருமான் அன்னபூர்ணி தாயாரிடம் தனது பிச்சை பாத்திரம் நிரம்பக்கூடிய அளவுக்கு உணவை பெற்றது எல்லாமே இந்த நாளில் தான். பகவான் பரசுராமர் அவதரித்த நாள், புனித நதி கங்கை பூமியை தொட்ட நாள், குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாள், ஆதிசங்கரர் செல்வத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஸ்லோகமாகிய கனகரத சோஸ்திரத்தை இயற்றிய நாள், குபேரன் இழந்த செல்வங்களை மீட்ட நாள், திருதாயுகம் ஆரம்பமான நாள், வியாசகர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள் எல்லாமே இந்த நாள் தான். அதனால் இந்த நாளில் செய்ய வேண்டியதை கரெக்டாக நம்ம செய்தாவே நமக்கும் வளம் பெருகும் என்பது கூறப்படுது. வளம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளில் தங்கம் வாங்கினா மட்டும்தான் நல்லது அப்படிங்கிறது கிடையாது. இந்த நாளில் தங்கம் மட்டும் வாங்காமல் வீட்டுக்கு பயன்படக்கூடிய உப்பு, அரிசி, ஆடை மற்றும் விலை உயர்ந்த எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அதுவும் பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். அதனால் அதையே இந்த நாளில் நாம் செய்யலாம். இந்த தினத்தில் புதிய தொழில் தொடங்குறதா இருந்தால் தொடங்கலாம். பூமி பூஜை செய்கிறதா இருந்தால் செய்யலாம். இதுக்கெல்லாம் உகந்த நாள் தான். மெயினாக ஏழைகளுக்கு தானம் செய்யலாம். இதனால் புண்ணியம் சேரும். பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். அப்படி செய்வதன் மூலம் அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்று சிறப்பாக வாழலாம். ஸோ 7 தலைமுறைக்கு சிறப்பாக வாழ்வதற்கு இந்த மாதிரிலாம் இந்த நாளில் எந்த ஒரு காரியமும் செய்யலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், அக்ஷய திருதி தான் முடிஞ்சிருச்சேன்னு. சித்திரையில் வளர்பிறையில் வரக்கூடிய எல்லா நாளுமே அக்ஷய திருதிக்கு இணையான நாள் தான். அதனால் இந்த வளர்பிறை நாட்களில் இப்போ நான் சொன்ன எந்த ஒரு தர்ம காரியங்களும் புனிதமான விஷயங்களும் செய்யலாம்.
உங்களுக்கு அன்றைக்கி சந்திராஷ்டமம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த முக்கியமான பலன்களை நீங்கள் பார்த்தது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.